ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு ட்ரெண்டியான பஃப் ஸ்லீவ். இது கொஞ்சம் வித்தியாசமான பஃப் ஸ்லீவ். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ வந்ததில்லை. இது பிகினர்ஸும் தைக்கிற மாதிரி ஈஸியாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக வந்திருக்கும். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இருந்தாலும் இப்போ இதை மட்டும் பார்க்குறவங்களுக்கும் நான் ஒரு தடவை இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சு கொடுக்குறேன். எப்பவும் போல் ப்ளவுஸை நாலாக மடித்து தேவையான அளவு அகலம் வச்சு மடித்து போட்டுடுங்க. போட்டுட்டு ப்ளவுஸ்னோட உயரம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ்னோட உயரம் 10 இன்ச்சு சரிங்களா? இந்த 10 இன்ச்சில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் நம்ம 3 இன்ச்சில் ஒரு கவ் கொடுத்து வளைப்போம் இல்லையா, அது இங்கேருந்து வந்திருக்கு. இந்த இடம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கும்போது, இந்த இடத்துலேருந்து 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வச்சு ஒரு வளைவு கொடுத்து இதை கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இந்த மாதிரி தான் இதனோட கட்டிங். இது கட்டிங் வீடியோ ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதனோட முன்னாடி வீடியோ உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதில் போய் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கையை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்படி சைட்லேருந்து வரணும். பஃப் வந்துட்டு இங்கே இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைட்லேருந்து இப்படி ஓகேவா? இதே மாதிரி எத்தனை மடிப்பு வருதோ, 3 வருதோ 4 வருதோ வைங்க. 4 மடிப்பு வந்திருக்கு. இப்போ வச்சாச்சு. இப்போது நடுவுலையும் ஒரு 2 மடிப்பு அப்புறமா கொடுப்போம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு எந்த பக்கம் மடிக்கிறீங்களோ அது மாதிரி இப்படி மேல் பக்கம் வர மாதிரி மடிங்க. 1 2 3 4 மடிப்பும் சைடில் மடிக்கிறீங்க. எல்லா பஃப்க்கும் நடுவில் மடிப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் மடிக்கிறோம் சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மடிச்சுட்டு வரோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் சைடுக்கும் நம்ம மடிப்போம். ஆப்போசிட் சைடு மடித்து கொடுங்க. அப்போ மடிப்பு பஃப் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே அப்படி பார்த்த மாதிரியும் கீழே இப்படி பார்த்த மாதிரியும் இருக்கிற மாதிரி மடிங்க. ஒரு மாதிரி கரெக்டாக வரும் உங்களுக்கு. இல்லைனாலும் ஒரே மாதிரியேவும் மடிப்போம் நம்ம. ஓகேவா? அந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வேண்டாம். ஒரே மாதிரி மேலே இருக்கிற மாதிரியே இங்கேயும் மடிச்சிருவோம். மடிச்சுட்டு இங்கேயும் ஒரு தையல் நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த கையிலையும். ஆல்ரெடி இதனோட ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணி கை மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு கையை ஜாயின் பண்ணி ஃபுல்லாக மூட்டி இது டிசைன் எப்படி வரும், இந்த கை ஃபுல்லாக அது தைக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். கரெக்டாக இந்த கவ் வரைக்கும் தான் நம்ம இந்த பஃப்பை வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்க போகுது இந்த பஃப்பு. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் நான் ஸ்டிச் பண்ணி கையெல்லாம் காம்கோலெல்லாம் கரெக்டான லெவல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருவோம். எக்ஸ்ட்ரா வர துணிக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பஃப் கொடுத்துக்கலாம். ஏன்னா பஃப் நிறையா இருக்க ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால் இதனோட சென்டர் பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது. இந்த ஷோல்டரோட சென்டர் இந்த இடம் வருது. அதனால் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பஃப் தேவைப்படும்னா நம்ம நடுவில் பஃப் வச்சிடலாம் இதுக்கு. இப்போது கை ஜாயின் பண்ணுறேன் நான், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர் இங்கே வருது கரெக்டாக. இப்போ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் துணி ஜாஸ்தியாக இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன்னா, மேலே இன்னொரு பஃப் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். இந்த நடுப்பகுதி நம்ம இன்னும் பஃப் வைக்காமல் தான் இருந்தோம் இல்லைங்களா, அந்த துணியை பஃப்பாக கொடுக்குறேன். கவனிச்சுக்கோங்க. மேலே ஒரு பஃப்பு, கீழே இன்னொரு பஃப்பு, 2 சைடு 2 பஃப் கொடுத்து இப்போ கரெக்ட் பண்ணுறேன். இதை துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத முதல்லையே நிறைய பஃப் வச்சுட்டா சப்போஸ் துணி பத்தாமல் போயிடும் அப்படின்றதுக்காக நான் கரெக்டான அளவு பஃப் வச்சேன். இப்போ இன்னொரு பஃப் அடுத்த பகுதிக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக தான் துணி இருக்கும் இல்லையா, அதனால் அடுத்த பஃப்பும் வைக்கிறேன். மேலே இன்னொரு பஃப் வைக்கிறேன். நடுப்பகுதியில் நம்ம பஃப்பே வைக்கலை இந்த ப்ளவுஸில், அதனால் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இது எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இந்த துணியை இன்னொரு பஃப்பாக மடித்து கொடுத்துர்லாம். மடித்து கொடுத்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த பஃப்பு எல்லாருமே ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியான ஒரு பஃப் ஸ்லீவ் இது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு கற்றுக்கிற மாதிரியான கட்டிங் தான் நான் இது போட்டு இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படி இவ்வளோ பஃப்பு இப்படி வரிசையாக வரும் அப்படின்ற யோசனை வந்துட்டு புதுசாக தைக்கிறவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் இது இந்த மாதிரி தான் அப்படின்றத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். எல்லோரும் கவனித்து பார்த்து நல்லா கற்றுக்கோங்க ஈஸியாக. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, சரிங்களா? நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அதை எல்லாத்தையுமே போய் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக வேறு எதையாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலுமே எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையுமே போடுறேன். அப்பப்போ இந்த மாதிரி புது மாதிரியான டிசைன்ஸையும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், சரிங்களா? நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் ஆன்லைன் கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற பிளான்லேயும் இருக்கேன். ஆல்ரெடி முன்னாடியே தைச்சி பழகினவங்களுக்கும் சரி, புதுசாக அப்போ தான் தையல் மிஷினையே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலுமே பேசிக்லேருந்து வேணுன்றவங்களுக்கு பேசிக்லேருந்து, ப்ளவுஸில் சில டிசைன்ஸ் மட்டும் வேணுன்றவங்களுக்கு சில டிசைன்ஸ் மட்டும், அந்த மாதிரியான கிளாஸஸ் யார் சேர விருப்பம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, சரிங்களா? உங்களை ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான சூப்பராக தைக்கக்கூடிய, அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸஸை பயமில்லாமல் வாங்கி தைக்கக்கூடிய ஒரு டெய்லராக மாற்றுற கேரண்டியை நான் உங்களுக்கு தரேன். இதுக்கும் நம்ம இப்போது 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 கையில் எப்போவுமே 2 ஸ்டிச் போடணும். அப்புறம் ஓவர்லாக்கும் பண்ணிடணும். கை தையலுக்கு எப்போவுமே நீங்கள் ஓவர்லாக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இதை நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த மாதிரி இந்த கை வந்து கரெக்டாக வந்திருக்கு, பஃப் ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஒவ்வொரு தையல் மட்டுமே ஒட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸும் போடுங்க, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம், மூட்டிக்கலாம் ப்ளவுஸை, சரிங்களா? கை அளவு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச், 4.75 இன்ச். சின்ன ப்ளவுஸ் இது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களோட ப்ளவுஸில் எந்த அளவு கை இருக்கோ நீங்கள் அந்த அளவு கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உடம்பு சுற்றளவு அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இது தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால அதே அளவு அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஃப் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்படியே வரிசையாக எவ்வளோ அழகாக. இந்த பக்கத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா கையில் போடும்போது இன்னுமே நல்லா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியும். இப்போ தெரியலன்னா கூட கையில் போடும்போது இன்னுமே நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் இதை ஃபுல்லாக எல்லாம் அயர்னிங் எல்லாம் வேலையிலெல்லாம் முடிச்சுட்டு இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக இப்படியே வரிசையாக பஃப் வந்திருக்கும் இல்லையா? இது எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய யோசிச்சுப்பீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா வந்திருக்கா, நல்லா வந்திருக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது,
நல்லா இருக்குல்ல? ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.